சூரியமாரி சீரியல்ல இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவு வந்து தாங்க. மாறி மாட்டுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஓ! நமக்கே தெரியாம வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போயிட்டியா சூர்யாவ? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான், அந்த சாமியார் வந்து பூஜை பண்ணி கயிறு குடுத்தாருல்ல, அந்த விஷயம்லாம் ஞாபகத்துக்கு வருது. சாமியார போய் பார்த்தா மட்டும் தான் இதுக்கான தீர்வே கிடைக்கும்னு சொல்லிட்டு வேக வேகமா கோயிலுக்கு வந்து போறாங்க. சிஸ்டர், இப்ப அவ எங்க போயி என்ன பண்ண போறா? என்ன பண்ணாலும் நிச்சயம் இந்த வாட்டி நம்ப கை தாண்டா ஓங்கியிருக்கு. சரி சிஸ்டர், கடைசி வரைக்கும் அப்படியே இருந்தா நல்லா தான் இருக்குங்கிற மாரி சொன்னோனே, செம்மையா வந்து மறைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து, "துர்கா, உன்னால என்ன செஞ்சும் நான் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடியாதுன்னு தான் நாகஜோதி வந்து நெனச்சுக்கிட்டு இருக்காங்க." அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து, அந்த சாமியார் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. "சாமியாரே, நீங்க தான் என் புருஷன வந்து காப்பாத்தணும். ஏன் என்ன ஆச்சு? திருப்பியும் அது எங்க வீட்டுக்கு வந்து என் புருஷன குழந்தை ரூபத்துல வந்து கூட்டிட்டு போயிருக்கு. நான் இப்ப எங்க போய் தேட முடியும்?" உடனே பார்க்குறாங்க துர்காவ. "துர்கா, உன்னோட கஷ்டம் எல்லாம் எனக்கு புரியுதும்மா. நிச்சயம் உன்னால நாகஜோதி இருக்கிற இடத்துக்கு போகவே முடியாது. அப்புறம் எப்படி சாமி என் புருஷன வந்து மீட்டெடுக்க முடியும்? ஆனா, ஒரே ஒரு வழி இருக்கு. அந்த வழிய நம்ப யூஸ் பண்ணோம்னா, நிச்சயம் எங்க இருந்தாலும் உன்ன தேடி அந்த நாகஜோதிய வர வச்சிரலாம்." "என்ன சாமி சொல்றீங்க? என்ன வழி?" "ஏன்னா, நீ நேர் பாதையில போனனா வேலைக்கே ஆகாது. அவன் உன்கிட்டேருந்து உன் புருஷன வந்து பிரிக்கணும்னு நெனச்சான்ல, அதே மாரி தான் நீயும் அவ புருஷன் இருக்கிற இடத்துக்கு வேகமா போ." "புரியல சாமி." "அவ புருஷன் எங்க இருக்கான்னு உனக்கு தெரியும்ல? அந்த வைரம் பக்கத்துல. அவ இருக்கிற வீடு." "ஆமா சாமி, தெரியும்." அப்படின்னு சொல்லி அந்த புத்து பத்தி பேசிட்டு இருக்காங்க. "நீ அங்க போ. அங்க போயிட்டு நீ வந்து நான் சொல்ற மந்திரத்த வந்து சொல்லு. அவ எங்க இருந்தாலும் உன் புருஷன விட்டுட்டு அவ இருக்கிற வீட்டுக்கு வந்துருவா. அங்க நீ நில்லு. அப்புறமேட்டுக்கு நீ உன் கையில இந்த விசேஷமான சக்தி உள்ள ஒரு விஷயத்த தகடத்த நீ கையில வந்து வச்சுக்க. உன்னால நிச்சயம் அங்கேருந்து வந்துர முடியும். எந்த பிரச்சனையும் வராது. ஆனா வரப்ப அவ உச்சக்கட்ட கோவத்துல வந்து இருப்பா. அத மட்டும் ஞாபகம் வச்சுக்க." அப்படின்னு சொன்னோனே, "சரி சாமி. நீங்க உதவுனதுக்கு ரொம்பவே நன்றி. அவ வீடு எங்க இருக்குன்னு பாத சொன்னீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும்னோனே." ஒரு மலை பேரு சொல்றாங்க. அந்த இடத்துல கிழக்கு பக்கமா வந்து போயி, மேற்கு பக்கமா போ. உனக்கான விடை கிடைக்கும். சீக்கிரம் போ. ஓடு. உனக்கான நேரம் கிடையாது." அப்படின்னு சொன்னோனே, திருப்பியும் அவரு பூஜை பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. "ரொம்பவே சந்தோஷம் சாமி." அப்படின்னு சொன்னோனே, அங்க போறப்ப ஏகப்பட்ட தடையெல்லாம் இருக்கும். "இந்த குங்குமமும், விபூதியும் வச்சுக்க. உனக்கு தடை வர இடத்துல இத தூக்கி போடு. உன்னால நிச்சயம் அந்த பாதைய பார்க்க முடியும்." அப்படின்னு சொன்னோனே, "சரி சாமி, ரொம்பவே சந்தோஷம்னு" சொல்லிட்டு சாமியார் குடுக்குற 2, 3 விஷயத்த அப்படியே வாங்கிட்டு அங்கேருந்து போயிட்டே இருக்காங்க. கையில வந்து உடுக்கு வேற குடுத்துருக்காரு போல இருக்கு. அந்த சாமியாரு வேக வேகமா வந்து போறாங்க. நம்ம துர்கா இது தெரியாம சூர்யாவ கூட்டிட்டு போயிட்டுருக்காங்க. அப்பன்னு பார்த்து தாரா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. உடனே குட்டி தேவி வந்து பேசுறாங்க. "மாயா பாட்டி பேசுறாங்களா? சரி, நான் அவங்கள்ட்ட பேசுறேன். எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அவங்களன்னு" சொல்லி சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. "நீ என்னம்மா, உன் மேல சந்தேகம் வரலையே?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் பார்த்துக்கிறேன். அங்க துர்கா என்ன பண்ணிட்டு இருக்கா?" "என்ன பண்ணுவா? உன்ன தேடி தான் வீதி வீதியா வந்து அலைஞ்சிட்டு இருப்பா. நீ எப்படி இருந்தாலும் ஜெயிக்க போற. உனக்கு சந்தோஷம் தானே?" "கண்டிப்பா எனக்கு சந்தோஷம் தான். அத நான் இல்லன்னு சொல்ல முடியுமா என்னன்னு?" சொல்லிட்டு ஃபோன வச்சுடுறாங்க. "என்ன சிஸ்டர், சூர்யாக்கு எதுவும் தெரிஞ்சுச்சா?" "அப்படியெல்லாம் ஒண்ணும் தெரியல." "சரி சிஸ்டர், இன்னைக்கு நம்ப ஜெயிக்கிறத யாராலயும் தடுக்க முடியாது." அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, வேக வேகமா அந்த இடத்துக்கு போறாங்க, அந்த காட்டுக்கு. அப்பன்னு பார்த்து, கடவுளே! கிழக்குல போயி மேற்கால இருக்கிற இடத்துக்கு வந்து போணும்னு சொல்லிட்டு, கிழக்கு பக்கமா வந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல போற வழியில வந்து ஏகப்பட்ட தடையெல்லாம் வரும்னு சொன்னாங்களே! "மாருதி அம்மா, நீங்க தான் அந்த தடையெல்லாம் நீங்கணும். குலதெய்வ கடவுளே! நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணணும். நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிரும்மா. என் புருஷன வந்து காப்பாத்தணும். கருப்பண்ணசாமி, நீ தான்ப்பா எனக்கு துணையா இருக்கணும்." அப்படின்னு சொன்னோனே, அப்படியே வந்து சாமி பாட்டு வந்து ஓடிக்கிட்டுருக்கு. வேக வேகமா வந்து நம்ம துர்கா மாட்டுக்கும், அவங்க இருக்கிற பக்கம் வந்து போயிட்டுருக்காங்க. ஆல்ரெடி ஒரு சக்தி வளையம்லாம் வந்து போட்டுட்டு தான் வந்திருக்காங்க நாகஜோதி. ஏன்னா, அவங்க புருஷன் வந்து அங்க இருக்காப்புலல்ல. அவங்கள காப்பாத்தணும்னா, ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு தான் போறாங்க. அப்பன்னு பார்த்து, ஒரு விஷயம்லாம் வந்து தடுக்குது நாகஜோதியோட அசிஸ்டன்ட் எல்லாரும். அப்பன்னு பார்த்து கையில இருக்கிற குங்குமம் வந்து பார்க்குறாங்க. உடுக்கையும் பார்க்குறாங்க. அந்த உடுக்க வச்சு அப்படியே இங்கேயும் இங்கேயும் வந்து அடிச்ச உடனே அவங்கெல்லாம் வந்து போறாங்க. இவ்வளோ நேரம்
நாகஜோதி வந்து தைரியமாக இருந்தாங்க. என்னடா அது நமக்கு ஏதோ மனசில் வந்து தோணுதே, சக்தி வட்டத்தை யாரோ வந்து உடச்செறிஞ்ச மாதிரி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அப்படி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, எங்கே போகிற குட்டி தேவியம்மா, இங்கேயே இரு அப்படின்னு சொன்னோன்னே, என்னடா அது முதல்ல நான் தான் சூர்யாவை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன், ஆனால் துர்கா வந்து அங்கே போயிட்டுருக்காளா, யார் அங்கே இருக்கிறது எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, அடுத்தது அப்படியே வந்து போய்க்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல ஏகப்பட்ட ரூட்லாம் வந்து குழப்பமா வந்து இருக்குது. 3, 4 பாதை வந்து போயிட்டுருக்கு. எப்படி போகணுன்னே நம்ப துர்காவுக்கு சத்தியமா வந்து தெரியவே இல்ல. அப்படியே வந்து ஆச்சரியமா வந்து பார்த்துட்டே இருக்காங்க. இந்த பாதையில நம்ம போனோம்னா, தப்பு பண்ணிருவோமோ அப்படின்னு சொல்லும்போது, குங்குமம் ஏதோ விபூதி குடுத்தாங்களே, அத தூக்கி போடுறாங்க. ஏன்னா கண்ணாடி மூலியமா எல்லாமே வந்து சுத்தி ஒரே பாதை இருக்கிற மாரி தான் தெரியுது. ஆனா எந்த பாதையில போறதுன்னு தெரியாதனால, சாமியார் குடுத்த அந்த விபூதி எடுத்து தூக்கி போடுறாங்க. எல்லா பாதையும் வந்து உடையுது. ஒரே ஒரு பாதை மட்டும் தான் காட்டுது. அந்த இடத்துல, "சாமியாரே உங்க உதவிய என்னால மறக்கவே முடியாதுன்னோனே" அப்படியே 2வது பாதையிலயும் வந்து போய்க்கிட்டே இருக்காங்க. இங்க இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு நாகஜோதி வந்து சொல்லிட்டு, "சரி சூர்யா, நான் இங்க பக்கத்துல வந்து போயிட்டு வந்துடுறேன். அப்படியெல்லாம் இல்லம்மா, நீ இங்கேயே நில்லு. இரு சூர்யா வந்துடுறேன்னு" சொல்லிட்டு, நான் ட்ரெஸ் ஏதாவது இருந்தா பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாங்க. இங்க இருந்தா சரி வராதுன்னு சொல்லிட்டு, அவங்க ஒரிஜினல் கெட்டப்புக்கு மாறிட்டு, அங்கேருந்து வேக வேகமா வந்து அவங்க புருஷன பார்க்கலான்னு அவங்க வீட்டுக்கு வந்து வர மாரி காட்டுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.